நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 20/11/2020 மதியம் 1:23 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுக்கு மிகவும் உகந்த கிழமை, மகாலட்சுமியினுடைய கிழமை. அன்று திருவோண நட்சத்திரம். அந்த மகாலட்சுமியை மார்பில் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். சஷ்டி திதி. இந்த பெருமாளினுடைய மருமகனான முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த திதி. அன்னைக்கு சூர சம்ஹார விழா திருச்செந்தூர்ல வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நன்னாளில் குரு உங்க ராசியில் இதுவரைக்கும் இருந்து உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது அவரு தனகுருவாக போய் உட்கார போகிறார். கோச்சார ரீதியாக குரு பகவான் ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலன்களையே கொடுக்கும். அப்படிதான் ஜோதிட நூல்களும் சொல்கிறார்கள். அப்படிதான் கொடுத்துக்கிட்டும் இருக்கிறார் குரு பகவான். அப்ப பேர் 11 5 7 பேர் 9ஆம் 2 தேவகுரு வரின் செல்வம் சீர் குதிரை வெண்குடை திவத்தி தான தர்மம் உண்டு, தாய் தந்தை துணையும் உண்டு, அருமை பெருமையும் உண்டாம், அரசர் பரிசும் பாராட்டும் உண்டா. இது ஜோதிட பாடல் சொல்கிற ஒரு பாட்டு. இந்த 2, 5, 7, 9, 11 குரு பகவான் வரும் பொழுது என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த 2ஆம் இடம் தனக்காரகர் வீட்டுக்கு இந்த தனுசு ராசிக்கு குரு பகவான் வரும் பொழுது இன்னொரு ஜோதிட நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குரு பகவான் 2இல் வரும் பொழுது வீட்டில் ஒற்றுமை மேலோங்கும், வாக்கு சிறக்கும், புதிய எதிரிகள் உருவாகலாம், பழைய கடன் திரும்பவும் புதிய கடன் பெறுவதாகவும் இருக்கும், ஆயுள் ஆரோக்கியங்கள் சிறக்கும், அரசாங்க வழியில் அனுகூலமான நிலை, உத்தியோக உயர்வு, இவை எல்லாம் குரு 2இல் வந்து அமரும் பொழுது கொடுப்பாரு. அப்ப இந்த தனுசு ராசி இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா இந்த தனுசு ராசி படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தது. குரு அதிசாரத்துல போறதும் வக்கரத்துல போறதும், அடுத்தது ராகு கேது பயிற்சிகள் வந்து உக்காந்ததும், உங்க ராசியில 6 கிரகங்கள் உக்காந்து அதுல ஒரு சூரிய கிரகணம் வந்து மறுபடியும் சூரிய சந்திர கிரகணங்கள் உங்க ராசிக்கு 7ஆம் இடமும் உங்க ராசியிலையும் நடந்தது. எல்லாம் படாத பாடுபட்டு ஒரு வழி ஆகி நிக்கிறீங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன தரப்போகிறார் என்று மற்ற ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் வரும் பொழுது குரு பகவான் தனகுருவாக வருகிறார் இல்லையா. காரிய அனுகூலம் உண்டு, ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சியின் பேரில் நல்ல பயன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு குழந்தையின் ஜனனம் உண்டு என பார்க்கிற பார்வை அப்படி. அதனால ஜனனம் உண்டு, தனவரவு உண்டு, விவாக சுப காரியங்கள் முதலான சுப பலன்கள் நடைபெறும் அப்படின்னு ஒரு ஜோதிட நூல் சொல்லுது. இன்னொரு ஜோதிட நூலோ 2ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்யும் காலத்தில் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி உண்டு, புதிய ஜீவன் ஒரு குடும்பத்தில் வந்து சேரும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், செய்தொழில் மன நிம்மதி ஏற்படும், நல்ல ஆதாயம் கிடைக்கும், புண்ணிய நதிகளில் நீராடவும் தெய்வ திருத்தலங்களில் யாத்திரை செல்லவும் சந்தர்ப்பம் கிடைக்கும், மனைவியின் பெற்றோர் ஆதரவு அதிகரித்து அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இது 2ஆம் இடத்துல தன இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு தரப்போகின்ற பலன்கள் அப்படின்னு ஒரு 3 தரப்பட்ட ஜோதிட நூல்கள் தந்திருக்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, இப்போ நமக்கு என்ன கொடுக்க போறாங்க அதுதானே நம்ம பார்க்கணும். ஏன்னா குரு மட்டும் போய் தனியாக அங்கே உட்காரல, அதையும் கொஞ்சம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். குரு யாரோட உட்காந்துருக்காரு, சனியோட போய் உங்கள் இடத்துக்கு 2ஆம் இடத்துல போய் சனி பகவான் அமர்ந்து நிற்கிறாரு. ஸோ குடும்ப சனியில் நீங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் என்ன கொடுப்பாரு அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ இந்த குரு பகவான் தன வீட்டில் சனி போட அமர்ந்து அவர் அங்கே நீச்ச பங்கமாக உங்கள் ராசி அதிபதி ஆகிறாரு. அடுத்தது 6ல் ராகு, மிக சிறப்பு.
6ல் ராகு நின்னாலோ இல்லை 3, 6, 11 ராகு கேது நின்றால் நல்ல ஒரு சிறப்பு பலனை தந்துருவாங்க. அப்போ 6ஆம் இடத்த ராகு உங்களுக்கு நல்லது பண்ண போறாரு. அடுத்தது உங்களுடைய 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் வந்து கேது பகவான் வந்து அமரப்போகிறார். அது சரியில்லை. ஸோ இப்படி தான் இன்னைக்கு வருட கிரகங்களுடைய நிலைகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் இருந்து வந்த நோய் நொடிகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். இந்த நீச்ச ராகுவை இந்த நீச்ச குரு பார்க்கும் பொழுது நீச்ச பங்கமாக ஆகி குரு பகவான் 5ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக அங்கே பூர்வ புண்ணிய பார்வையாக பார்க்கும் பொழுது உங்கள் பூர்வ புண்ணியத்தின் உள்ள குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல நின்றுக்கிட்டு உங்களுடைய 6ஆம் இடத்த ருண ரோக சத்ராதிபதி இடத்த பார்க்கும் பொழுது அப்போ அது பூர்வ புண்ணியத்திற்கு 2ஆம் இடம் இல்லைங்களா? அதை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தான தர்மங்களும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். ஏன்னா அங்கே ராகு வந்து அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அங்கே கொடுக்க போகிறாரு. 5ல் இந்த 2ஆம் இடத்துல குரு வரும் பொழுது புதிய எதிரிகள் வரும் அப்படின்னு ஒரு ஜோதிட நூல் சொல்லி இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த எதிரிகள் முளைக்காமல் அங்கே இருப்பதற்கு இந்த 6ஆம் இடம் அங்கே ராகு வந்து அமர்ந்து கோச்சாரத்தில் உங்களை காக்க போகிறார். எதிரிகளை இல்லாமல் ஆக்க போகிறார். எதிரிகள் உங்களை பாம்பை கண்டு படையும் நடுங்கினது மாதிரி உங்களை நடுங்கி அமுக்கிக்கிட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. அடுத்தது இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுடைய அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் மறைபொருளாக சொல்லக்கூடிய ஒரு இடம், மறைபொருள் வருமானத்தை தரக்கூடிய இடத்துல வந்து 8ஆம் இடத்தை 2 பேரும் சம சத்தம பார்வையில் பார்க்குறாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் அங்கே கெடுதல். சனி பார்வை கெடுதி. அப்போ அந்த இடத்துல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த குருவும் சனியும் இணைந்து அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மிக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டு, நோயில் இருந்து விடுதலை உண்டு, மறைமுக வருமானம் உண்டு. நீங்கள் எடுத்து வைத்த அத்தனை முயற்சிகளும் வெற்றி வாய்ப்புகளிலும் வெளிநாட்டு யோகங்களும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்கள் பிள்ளைகளோ யாரோ வெளிநாட்டில் இருந்து அங்கேருந்து அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இல்லை படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து உங்கள் காதை விழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த சமசத்தம பார்வையினுடைய அர்த்தத்தில். அடுத்தது பாக்கிய பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான். அப்போ தொழில் யாரெல்லாம் தொழிற்சாலைகள் வச்சு நடத்துறீங்களோ அவங்க எல்லோருக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்கள் லாபஸ்தானத்தை சனியும் உங்கள் 10ஆம் இடத்தை வந்து குருவும் பார்ப்பதனால் நீங்கள் தொழிற்சாலையில் சொந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க அனைவருக்கும் நல்ல ஒரு காலமாக பொற்காலமாக இது இருந்து தன வரவை தனக்காரகன் தன இடத்துல இருந்து பார்க்கறதுனால அள்ளி கொடுக்க போகிறாரு லாபத்தை. அதே சமயத்தில் சனி 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் தொழிலாளர்களுக்கு போனஸோ இல்லை இந்த தொற்று நோயின் காரணமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி நீங்கள் அவங்களுக்கு வேண்டுங்கிற உதவியை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுதாங்க தானம். அது உங்கள் குடும்பத்தை காக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து. அதுதான் வம்ச விருத்தி அடையும், பிள்ளைங்க நிம்மதியாக வாழும். அதனால் நீங்கள் அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி சூரியனும் புதனும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7, 8 அவங்க அமர்ந்து நிற்கிறாங்க. உங்களுடைய 11ஆம் 12ஆம் இடத்துல அவங்க நிற்கிறாங்க. ஸோ அப்படி நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானமும் விரயஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதிகள் நிற்கும் பொழுது ஒரு குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு அந்த குரு பெயர்ச்சிக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம கவனிக்கணும். உன்னுடைய லாபத்தை நீ விரயமாக்கு, தானமாக விரயமாக்கு, உன் வீட்டில் சுப விரயங்கள் வரும் பொழுது ஏழைங்களுக்கு உணவளி, இதையெல்லாம் அங்கே சொல்லுது. ஏன்னா பாக்கிய பார்வையாக 10ஆம் இடத்துல உங்களுடைய கர்மஸ்தானத்தையெல்லாம் பார்க்குறாரு குரு பகவான். அது நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நிம்மதியான இதையும் கொடுக்க போகிறாரு இல்லைங்களா? அதனால் அடுத்தது கை நீட்டி நீங்கள் எங்கெங்கெல்லாம் சம்பளம் வாங்குறீங்களோ அவர்கள் எல்லோரும் 6ஆம் இடத்தில் ராகு, குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 6, 10 இங்கே சுபத்துவம் அடைஞ்சு இருக்குது. 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு.
யாரெல்லாம் அரசு வேலையோ கார்ப்பரேட் கம்பெனிலாம் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு போனஸு, இடமாற்றம், பதவி உயர்வு, உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு பாராட்டு மழை இது எல்லாம் வந்து கொடுத்து உங்களை ஒரு பெரிய பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு அது ஏற்பாடு பண்ணுது. அதுக்காக நீங்கள் சும்மா இருந்துடாதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது நீங்கள் ஜஸ்ட்டு என்னைக்கு செய்கிறத கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக சொன்ன நேரத்தில் சொன்ன டயத்தில் அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா அதுவே இங்கே பெரிய பாராட்டை உங்களுக்கு கொடுத்துரும். இந்த குரு நடத்தி கொடுப்பாரு. 6ல் ராகு, அது இன்னும் சிறப்பு. அதனால் தயவு செய்து செய்கிற வேலையை டயத்துக்குள்ளே செஞ்சு நீங்கள் எல்லோரும் நல்ல ஒரு பெயரை எடுப்பதற்கான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அந்த பெயரை எடுக்காமல் எப்போ போய் எடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் இந்த நல்ல பெயரை எடுப்பதற்கான ஒரு காலகட்டம் நம்ம கையில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கல அப்படின்னா அது சிறப்பாக இருக்காது இல்லைங்களா? அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்குள்ளே நீச்சமாக கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 4 மாதம் வரைக்கும் தான் இருப்பார். அடுத்தது அவர் உத்திராட 4ஆம் பாவத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அங்கே உச்சத்தை நோக்கிய பயணம். ஆனால் ஏற்கனவே அவர் நீச்ச பங்கமாகத்தான் ஆகி உட்கார்ந்துருக்காரு. அதனால் அந்த இடத்துல அவர் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. கொடுக்காமலாம் போக மாட்டார். நல்ல ஒரு பயணத்தை கொடுத்துட்டு போவார். அப்போ குடும்பத்துக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நீச்ச பேச்சு வேண்டாம். ஏன்னா சனி உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அதனால் உங்களுடைய கோப தாபங்கள், நீச்ச பேச்சுக்கள், உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் எதுவும் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்தில் இந்த குரு பயிற்சி ஆகி கொஞ்ச நாளைக்கு அங்கே உட்கார போகிறாரு. அப்போ அந்த குருவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் குழந்தைகளுடைய கிரகத்தை பார்க்குறாரு செவ்வாயை. அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணியம், குழந்தைகள் ஸ்தானம், அந்த அதிபதி அந்த வீட்டுக்கு 4ல் உட்கார்ந்துருக்காரு. குழந்தைகளுக்கு கொஞ்சம் மந்தமான ஒரு படிப்பு இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு திருமணம், வெளிநாட்டில் படிப்பு, வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய பசங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும் பொழுது முயற்சிக்காரகரும் இந்த பூர்வ புண்ணியாதிபதியும் பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர் என்னதான் சனி மந்தமாக இருந்தாலும் செவ்வாய் வீரியக்காரகர் உட்கார்ந்துருக்கிற இடம் நல்ல குருவோட இன்னொரு வீடு, உங்களுக்கு அது சுகஸ்தானம். அதனால் அது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பொற்காலமாக இது இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்க. 5/4/2021 ஏன்னா அப்போ குரு அதிசாரத்துக்குள்ளே போயிடுவார். அப்போ கொஞ்சம் நிலைமைகள் மாறும். அதனால் அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் முன்னேற்பாடாக செஞ்சு ஒரு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒப்பந்தம் மாதிரி இந்த அதாவது கல்யாணம் பண்ணுறீங்களா முகூர்த்தம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போகுதா எக்ஸாமெல்லாம் எழுதி பக்காவாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். இப்படியாக இந்த கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதை எப்பப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ செஞ்சிட்டோம்னா ரொம்ப சிறப்பு. ஜோதிஷம் என்பது வரும் பொருள் உரைத்தல். இதெல்லாம் வருதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு ரெடியாக செஞ்சு அதை முன்னேற்பாடாக இருந்துக்கங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள், உராயல்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பெரிய சண்டையாக மாறாது, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா 7ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு என்னதான் பாதகாதிபதியாக இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு அவர் ஒரு சமமான ஒரு கிரகம் இந்த புதன். அதனால் அங்கே ஒன்றும் பெருசாக படுத்திட மாட்டார், கவலைப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் ராசிக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ராகு, கேது எல்லாருமே ஒரு நட்பு கிரகமாகத்தான் அங்கே நிற்கிறாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டியதில் அந்த இடத்துல அது சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஏன்னா அவங்க சண்டை வரும், அப்புறம் பயங்கர சப்போர்ட்டாக அவங்க தான் நிற்பாங்க. கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்று அந்த சப்போர்ட்டில் நிற்பாங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டில் அவங்க எல்லோரும் உங்கள் மனைவியினுடைய தாய் தந்தை வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டு இதெல்லாம் இந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவி அவங்களுடைய அம்மா அப்பா வீடு, இதே மனைவியாக இருந்தால் கணவன் அவங்களுடைய அம்மா அப்பா இவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நல்லா இருந்து உங்களுக்கு செயல்படுவாங்க. நண்பர்கள் மூலியமாகவும் புதிய புதிய உறவுகள் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல அறிவுரையும் நல்ல அனுபவமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்.
அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரகசியங்களை பாதுகாத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, எப்போ கிளம்ப போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு யாருக்குமே சொல்லாமல் நீங்கள் செயல்படுத்தினா மட்டுமே இந்த காலத்தில் வெற்றி அடைய முடியும். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மறைமுகமாக நீங்கள் செய்கிற அத்தனையும் வெற்றிங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பார்த்துக்குங்க. தொண்டர்களுக்கும் மக்கள்களுக்கும் தயவு செய்து ஒரு நல்லதை பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த தொண்டன் என்று சொல்லக்கூடிய இந்த சனியும் ராகு 6ல் உட்காந்துருக்காரு, 12ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு செவ்வாயின் வீட்டில். இந்த செவ்வாயும் கேதும் திரிகோணத்தில் சந்திக்கிறாங்க. சனியும் செவ்வாயும் 3ஆம் பார்வையில் சந்திக்கிறார் சனி செவ்வாயை. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியை இவங்க 2 பேருக்கும் நீங்கள் உழைப்பை இவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்க உங்களை கொண்டு சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். வலது கை கொடுப்பதுக்கு இடது கைக்கு தெரியாமல் நீங்கள் மறைமுகமாக செய்கிற அனைத்தும் வெற்றி. ஆனால் இல்லீகலாக போயிடாதீங்க, போக முடியாது. 6ல் ராகு இருக்கார், இல்லீகலாக போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதையும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு மாட்டிக்குவீங்க, சரிங்களா? அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையாளுங்க. 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வதனால சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தாயோடைய ரத்த கொதிப்பு இருந்ததுன்னா பாருங்க. சுகரு ப்ளஸ் கால் வலி இருக்கிறவங்க, காலில் ஏதாவது பிரச்சனைங்க இருக்கவங்க தயவு செஞ்சு மருத்துவரோட ஆலோசனையில் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பு. தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் சேரும். அப்பப்போது ஒன்று பெருசாக படுத்தாது. அதனால் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் எப்பயும் எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு ரெகுலர் செக்கப்பில் இருந்துக்கிட்டு இருந்தாங்களாலே போதும், கவலை வேண்டாம். ஸோ இவ்வாறாக சனியும் ராகுவும் குருவும் கேதுவுமாக இருந்து அவர்கள் தங்களுக்குள் சில ராகுவின் திரிகோணத்தில் சனி குரு இவர்களுடைய திரிகோணத்தில் ராகு, அந்த ராகு சமசத்தம பார்வையை கேதுவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் எப்பேற்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்று என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு பித்திரு வழிபாடுகளும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 12 மாத காலகட்டங்களுக்குள் ஒரு முறை ஏனும் திருச்செந்தூர் முருகனின் 6 படை வீடுகளில் 2வது வீடான இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் சென்று குரு பகவானின் பரிகாரத்தை அவசியம் நீங்கள் செய்யணும். அங்கே முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். செஞ்சு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கனால் மட்டுமே இது மிக சிறப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இது கொடுக்குங்க. ஏன் தெரியுமா? இங்கே சூரசம்காரம் நடக்கக்கூடிய நாளில் தான் குரு பெயர்ச்சியாகி உட்கார்றாரு. எப்பயும் ஒரு எதிரி அழிச்சோம் அப்படின்னா ஒன்று மண்ணோட மண்ணாக்கிடுவாங்க, இல்லை அப்படின்னா பேரே தெரியாமல் உருமாறி வச்சிருவாங்க. ஆனால் இங்கே தன்னுடைய எதிரியை கூட அழித்து தனக்கு மயிலாகவும் சேவலாகவும் தன் கூடியே எப்பொழுதும் இருக்கிற மாதிரி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய். அப்போ இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் ஸ்தலம். அப்போ இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு சென்று நீங்கள் அங்கே திருச்செந்தூர் முருகனை குருவாக இருந்து இந்த உலகத்துக்கு மட்டும் அல்ல 16 லோகத்துக்கும் அந்த கடவுள்களுக்கும் ஒரு எதிரியை எப்படி கையாள வேண்டும், எப்படியெல்லாம் அந்த எதிரியை நம்ம தற்காத்து கடைசியாக வேற வழியே இல்லை அப்படின்னாலும் கூட அவரை அழித்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த 17 லோகத்திற்கும் பறைசாற்றி நிரூபித்து காட்டிய முருகப்பெருமான் அங்கே இருக்காரு. அவரை கடற்கரை ஓரம் போய் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை அங்கே இருக்கக்கூடிய நாழி கிணறு படையில் எல்லாரும் போர் படையில் இருக்கும் பொழுது அந்த படையில் ஈடுபட்டுட்டு தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னோடனே முருகப்பெருமான் ஒரு வில்லு விட்டு அந்த இடத்துல ஒரு நாழி கிணறு பக்கத்தில் கடல் உப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சூப்பராக அந்த தண்ணி அவ்வளோ குளிர்ச்சியாக அப்படி நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. எல்லாரும் தேவர்களும் அசுரர்களும் எல்லோரும் அருகி அதை குடித்த நீர் அந்த நாடி கிணறு, அதில் இருக்க தண்ணி அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. அதை நீங்கள் குடிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சிறப்பு. அப்போ இந்த நாடி கிணறுல நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் குளிச்சுட்டு முருகப்பெருமான் அந்த கோயில் ஓங்கார வடிவில் இருக்கக்கூடிய ஒரே கோயில் அந்த கோயில் தான். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த திருச்செந்தூரில் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானையும் நீங்கள் வழிபட்டுக்கிட்டு அங்கே மௌனசாமி, காசி சுவாமி,
ஆறுமுக சுவாமி என்ற 3 சுவாமிகளுடைய சமாதிகள் இருக்குது. அப்போ அந்த சமாதியையும் சென்று அதுவர்கள் குருவாக இருந்து அங்கே நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் சென்று வழிபட்டுட்டு சரிங்களா வரணும். அது இன்னும் அதை கண்டிப்பாக வழிபடணும். ஏன்னா உங்களோட வாக்குஸ்தானத்தில் அது உட்கார்ந்து இருக்குது. குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த சூரசம்ஹார போரில் இருந்து முருகனுக்கு ஆலோசனை வழங்கியதா இந்த குருவின் இருப்பிடமாக அது இருக்கிறது. இது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த இடத்துல நீங்க போய் இந்த குரு பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு வரணும். பின்னாடி பஞ்சலிங்கம் 5 லிங்கம் இருக்குது. அதை கண்டிப்பாக தரிசனம் செய்து வர வேண்டும். மூலவரை எப்படி நீங்க வலமிருந்து இடமாக சுற்றீங்களோ அதே மாதிரிதான் இந்த கோயில்ல இந்த சிவனுடைய அமைப்புகள்லாம் அப்படி இருக்கும். அந்த வளமாக இடமிருந்து சுற்றி வரும் பொழுது அங்க ஆவுடைய அந்த 5 ஆவுடைகள் 5 லிங்கம் இருக்கு. அந்த பஞ்சலிங்கத்தை தரிசிக்காம வந்துடாதீங்க. இவ்வளவையும் வணங்கி வழிபட்டுட்டு வெளியில வந்து வள்ளி சன்னதியில் சென்று நீங்க அந்த தெய்வ யானை சன்னதியும் தரிசனம் செய்துட்டு சண்டிகேஸ்வரரை வழிபாடு செய்துவிட்டு நீங்க அந்த வழியா அங்க இருக்கக்கூடிய பைரவரையும் வழிபட்டுட்டு ராஜகோபுரம் நோக்கி இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் வீற்றிருப்பார், அவரையும் வழிபட்டுட்டு சூரசம்ஹார மூர்த்தி சன்னதி இருக்கும், அங்க போய் அங்க இருக்கக்கூடிய சகசர லிங்க வழிபாட்டையும் செய்துவிட்டு நீங்க வரணுங்க. இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த சகசரலிங்கத்துக்கு பக்கத்துல பெருமாள் நாராயணன் சன்னதி இருக்குது, அவரை வழிபாடு செய்யணும். அப்படி நீங்க வழிபாடு செய்துட்டு இந்த கொடிமரத்துக்கு அருகே வந்தீங்கன்னா கோவில் சுவற்றில் ஒரு தொலை இருக்கும். அந்த ஓட்டையில நீங்க காது வச்சு பார்த்தீங்கன்னா ஓம்னு அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய ஓசை ஓம்னு அப்படி நீண்டதான் அந்த பிரணவ மந்திரம் அது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தை சொன்னவர் இல்லையா முருகப்பெருமான். அதனால இந்த கடல் வந்து அங்க அப்படியே ஓம்னு அந்த ஓட்டை வழியா வந்து உங்களுக்கு கொடுக்கும். தயவு செய்து அதை நீங்க காது கொடுத்து கேட்டுட்டு வாங்க. இவ்வளவு வழிபாட்டை செய்யணும். ஒரு கோயிலுக்கு போனால் எதெல்லாம் வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், எந்த இடத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இல்லை யாராவது போயிருந்தாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு போங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு போங்க. சரி, இது ஒரு முறையானும் போய் இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, தனத்தை தரக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வரணும். அப்படி வணங்கும் பொழுது திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில் 12 நரம்புகள் 12 ராசிகளாக இருக்கக்கூடிய அந்த பன்னீர் இலையில் விபூதியை வச்சு அர்ச்சனை பண்ணி அதை கொடுக்க சொல்லி குருக்களுக்கு தட்சணையை கொடுத்து நீங்க அதை வாங்கிட்டு வந்து உங்க பிள்ளைங்க எல்லாரும் கொஞ்சோண்டு தண்ணியில கலந்து குடிங்க. எப்பேற்பட்ட வியாதியும் குறையும். 12 ராசிகளுக்கு 12 நரம்புகள் இருக்கும். பன்னீர் இலை நல்லா பெருசா நல்லா இருக்கும். வேற எந்த கோயிலையும் இந்த மாதிரி ஒரு விசேஷம் இல்லை, இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் இருக்கு. அதனால இதை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? அந்த அர்ச்சகருக்கு உங்களால் முடிஞ்ச தானத்தை செய்துவிட்டு வருவது மிக சிறப்பு. சரிங்களா? ஏன்னா அந்தரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் கொடுக்கணும். அது குரு பெயர்ச்சி அன்னைக்கும் கொடுக்கணும். இதை மாதிரி ஒரு தரிசிக்க போகக்கூடிய கோயில்லையும் நீங்க கண்டிப்பாக கொடுக்கணும். அன்னைக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அன்னைக்கு காலையில் மதியம்தான் குருப்பெயர்ச்சி. காலையில் போக முடிகிறவங்க போங்க, இல்லை மதியம் அன்று மாலை போக முடியும் அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய், மட்டை தேங்காய் கிடைச்சா விசேஷம். ஒரு தேங்காய், 2 வெத்தலை பாக்கு, கொஞ்சம் 1/4 கிலோ கொண்டக்கடலை, ஐயர் வேஷ்டி வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க. ஒரு 200-250 ரூபாய் இருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணீர் வாங்கிக்கிங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. வீட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு முழுமுதற் கடவுள் விநாயகர், அன்னைக்கு கந்தசஷ்டி கவசங்கிறதுனால சூரசம்ஹார நாள் என்கிறதுனால முருகப்பெருமானை வணங்கி குலதெய்வத்தையும் பித்திரு வழிபாடுகளையும் செய்துவிட்டு நீங்கள் நேராக கோயிலுக்கு காலையில் போக முடிஞ்சால் போங்க, இல்லை சாயந்தரம் போக முடிஞ்சால் போங்க. அங்கே போய் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம், முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு அங்கே முக்கியமாக இருக்கக்கூடிய மூலவர், அம்மன் எல்லாரையும் வழிபாடு செஞ்சுட்டு கடைசியாக நவகிரகத்தில் வந்து இந்த குரு பகவானுக்கு மிகவும் உகந்த மஞ்சள் நிற பூக்களான சாமந்தி பூவும் முல்லை மலர் பிடிக்கும் அவருக்கு ரொம்ப. அதை அவருக்கு
வாங்கிட்டு ஒரு அர்ச்சனையை வந்து எடுத்துகிட்டு போங்க. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பேர்களுக்கும் அர்ச்சனை செய்துட்டு 2 தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி, அந்த குரு பகவான் அவருடைய பார்வை உங்கள் மேல் படும் மாதிரி நேராக நின்று அவரை வணங்கி, அப்புறம் இந்த அர்ச்சனையை செஞ்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். குரு காணிக்கை, குரு தட்சணை கொடுக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களே இந்த மட்டை தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், நீங்கள் தட்சணை, குடிக்கிற தண்ணி, இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு கொண்டக்கடலையை வச்சு அந்த குருவுக்கு தானம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் குருவாக இருந்து நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியவர் குருக்கள். என்னதான் நமக்கு தட்சணை கொடுத்தாலும் நம்ம பேர், நட்சத்திரம், இதெல்லாம் கோத்திரம் எல்லாம் சொல்லி உங்கள் பேரில் அர்ச்சனை செய்கிறார் இல்லையா, மனசார உங்களை பாராட்டி தானே அந்த சங்கல்பத்தையும் வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்கும் பொழுது பாராட்டுறாரு. அதற்காக அந்த குருக்களுக்கு குரு பெயர்ச்சி, குரு அந்தனர், அதனால் அந்தனருக்கு அன்னைக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. மற்ற நாளில் கொடுக்கறத விட இந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த மாதிரி கிரகணங்கள் நேரத்திலையும் பயிற்சி காலகட்டத்திலையும் கொடுக்கக்கூடிய தான தர்மத்துக்கு அபரிதமான நல்ல பலன்களை தரும். 100 மடங்கு பலன் தரும். அவ்வளோ ஒரு சிறப்பு. அதனால் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வாங்க. அர்ச்சனை பண்ணினதை எடுத்துகிட்டு வந்து வீட்டு பூஜை ரூமில் வச்சு வணங்கி வழிபாடு செய்யுங்க. இவ்வாறாக குரு பெயர்ச்சி அன்று நீங்கள் வணங்கணும். இந்த தான தர்ம பரிகாரங்களும் குலதெய்வம் பித்ரு வழிபாடுகளும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய கருணையும் சேர்ந்து உங்களுடைய என்னதான் தசா புத்திகளால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கோச்சாரம் ஒரு 30% தாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நல்ல நிலையில் இருந்தால் கோச்சாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது. ஆனால் இந்த இறை வழிபாடு உங்கள் சுய கட்டுப்பாட்டோடு இருந்து நீங்கள் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை ஒழுங்காக செய்வோம், அதுக்கு மேலே ஆண்டவன் பார்த்துக்குவான்னு நினச்சி நீங்கள் செய்யணும். 2ஆம் இடத்துக்குள்ள குரு பகவான் தன குருவாக வந்து நிற்கும் பொழுது வரக்கூடிய அத்தனை செல்வத்தையும் கொஞ்சம் தான தர்மம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம சேமிக்கிறது, மற்ற எல்லா வேலைக்கும் நம்ம வச்சுக்கணும். அது கொஞ்சம் முக்கியம். இவ்வாறாக சுய பரிகாரமும் தான தர்ம பரிகாரமும் யாரெல்லாம் அந்தணர்கள் ஏழையாக இருக்காங்களோ, வயதானவர்கள், காலில் செருப்பு இல்லாமல் வெயிலில் போகிறவங்க, குளூரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கம்பளியோ போர்வையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தாங்க தான தர்மம். அந்த தர்மம் என்ன பண்ணுன்னா, குடிக்கிற அந்த நீரோடு சேர்த்து நீங்கள் ஒரு தானத்தை கொடுக்கும் பொழுது உங்களுடைய தர்மம் நீங்கள் செஞ்சிருக்கிற அத்தனை கர்மாவையும் கழிக்கும். அதனால தான் ஜோதிடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 9க்கும் 10க்கும் அதிபதி சூரியனும் புதனும். அப்போ இந்த சூரியனும் புதனும் எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒன்றா தான் சேர்ந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஆவணி மாதத்தில் ஆரம்பித்து அப்படி மெதுவாக புரட்டாசி மாதம், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி வரைக்கும் அப்படி மெதுவாக 2 பேரும் ஒன்றா தான் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் மிக அதிகமாகவே இருக்கக்கூடியது இந்த தனுசு ராசிக்கு. உங்கள் அதிபதியே குரு, கேட்க வேண்டாம். பாக்கியஸ்தானம் காலபுருஷனுக்கு அதில் ஒருத்தர், இவர் பாக்கியத்துக்கு உள்ளவர். அப்போ தர்மத்துக்கு உள்ளவர் கர்மாதிபதியான சனியோடு சேர்ந்து இப்போ அமரும் பொழுது குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு செய்யும் பொழுது அவங்க ஆசீர்வாதம் ஈஸியாக கிடைக்குங்க. அவ்வளோ ஒரு நல்லதாக. ஏன்னா உங்கள் தர்ம கர்மாதிபதியும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, காலபுருஷனுடைய தர்ம கர்மாதிபதியான குருவும் சனியும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வரும்பொழுது எப்படி நல்ல பலனை கொடுக்காம போவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பூர்வ புண்ணிய குலதெய்வ வழிபாடு செய்யணும். பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த ஆடி அமாவாசையும், தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இதிலையெல்லாம் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். அவர்கள் இறந்தவர்களுடைய திதி வரும் காலகட்டங்களில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எள்ளும் தண்ணியும் நீர்த்தார் கடன் செஞ்சு தான் ஆகணும், செய்யணும். தான தர்மம். நீங்கள் உங்கள் ரோட்டில் என்ன யார் வயசானவங்க யார் கஷ்டப்படுறாங்களா, பக்கத்தில் கடை இருக்கா, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து ஒரு சாப்பாடுறதுக்கு ஒரு பிஸ்கட்டோ 2 வாழைப்பழமோ வாங்கி கொடுங்க, போதும். உங்களால் என்ன முடியுதோ. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் 100 200 கூட பண்ண வேண்டாம். எப்பப்பெல்லாம் கோயிலுக்கு வயதான கோயில்களில் எந்த தட்சணையும் இல்லாமல் யாரும் காசு போடாமல் என்ன சின்ன சின்ன கோயில் அந்த குருக்கள் காலையிலேருந்து உட்காந்துருப்பார் தட்டில் ஏதாவது உழாதா அப்படின்னு. அந்த மாதிரி கோயிலை கண்ணில் பார்த்தீங்கன்னா போய் இறங்கி ஒரு 10 ரூபாயை கொடுங்க. ஒரு டீ குடித்தாலே இன்றைக்கி 15 ரூபா. இப்படியெல்லாம் தானம் தர்மம் நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்கள் குடும்ப விருத்திக்கும் உங்களுடைய தசா புத்திகளோ இல்லை உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். இதை செஞ்சு பாருங்க, நிவர்த்தி அடையுதா இல்லையான்னு. இறையாண்மையோட நம்பிக்கையோட செய்யுங்க. செய்கிறப்ப அதோடைய வெற்றி உடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் திருச்செந்தூர் முருகனினுடைய அருளால்
உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்து இந்த குரு பகவான் தந்து உங்களுக்கு முருகப்பெருமானோடு சேர்ந்து இந்த குரு பகவானும் உங்களுக்கு எல்லா வளமும் தர வேண்டும் என்று நான் திருச்செந்தூர் முருகனை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது மகர ராசியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.